ஹாய்மா, நான் தான் உங்கள் சத்யாம்மா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலான்னாக்கா, எல்லாரும் கெவுரு மாவு கஞ்சி குடிப்போம் இல்லைங்கம்மா, அந்த கஞ்சி எப்படி பண்ணுறீங்கன்னு போட்டு காட்டுங்கம்மான்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. அதுதாங்கம்மா இன்னைக்கு பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். வாங்கம்மா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்கம்மா. நம்ம விறகடுப்பில் அடிக்கடி சமைக்கும் ஒரு குட்டி பாத்திரம் அதுதாங்கம்மா இது. அந்த பாத்திரத்தில் ஒரு 4 பேருக்கு பண்ணுற மாதிரி, நம்ம வீட்டில் 4 பேர் இருக்கு இல்லையா, அதனால 4 பேருக்கு பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம இப்போ 4 பேருக்கு பண்ணலாங்கம்மா. இந்த மாதிரி ஒரு பெரிய டீஸ்பூன் எடுத்துக்கணுங்கம்மா. இந்த பெரிய டீஸ்பூனில் இப்படி ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கணுங்கம்மா. இது ஒரு 4 டீஸ்பூன் போட்டால் போதுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு டீஸ்பூன் இருந்தால் போதுங்க. நிறைய கஞ்சி ஆகிடும் அதுவே. அதில் நம்ம கொஞ்சமாக கடலுப்பு போட்டுக்கலாங்கம்மா. இதில் நம்ம 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாங்கம்மா. இந்த மாதிரி சொம்பில் 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாங்கம்மா. 4 டீஸ்பூன் மாவுக்கு இந்த மாதிரி 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறோங்கம்மா. நம்ம வச்சிருக்க தண்ணியில் கொஞ்சம் தண்ணி ஃபஸ்ட்டு விட்டு நல்லா நம்ம இப்படி முதல்ல நல்லா கலக்கிக்குவோங்கம்மா. இந்த கஞ்சிக்கு ரொம்ப நேரம் கலக்க வேண்டியது, சீக்கிரமாக இது கரைஞ்சிடும். நம்ம உளுந்து மாவு கஞ்சி பண்ணோம் இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப நேரம் கரையாதுங்கம்மா. ரொம்ப அந்த கட்டி இல்லாமல் பண்ணணும். இது நம்ம இப்படி இப்படி பண்ணோம்னா மொத்தமாக அழகாக கொஞ்சம் நேரத்தில் இப்படி கரைஞ்சிடுங்கம்மா. கரைஞ்சிட்ட பிறகு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா 2 சொம்பு தண்ணி, இந்த 2 சொம்பு தண்ணி இதில் இப்படி ஊற்றிக்கலாங்கம்மா. இதில் நீங்கள் பால் சர்க்கரை இதெல்லாம் கூட போட்டு குடிக்கணுன்னாலும் குடிக்கலாங்கம்மா. நம்ம காசுனதுக்கு அப்புறம் பால் ஊற்றி ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் பால் ஊற்றி சர்க்கரை எல்லாம் கூட போட்டு நாட்டு சர்க்கரை போட்டுனாலும் குடிக்கலாம். நம்ம எப்போவுமே உப்பு தான் போட்டு குடிப்போன்றதுனால இப்போ உப்பு போட்டு உங்களுக்கு காட்டுறேங்கம்மா. உங்களுக்கு ஃபஸ்ட்டில் குடிக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், அப்புறமா பழகிடுங்கம்மா. இதாங்கம்மா, இதில் தான் அரைச்சின்னு வந்து நம்ம வச்சுக்குவோம் கஞ்சிக்கு. எப்போவுமே கஞ்சியும் பண்ணிக்குவோம். இதில் அடை நம்ம ராகி அடை அன்னைக்கு பண்ண இல்லையா, கெவுரு மாவு அடைன்னு ராகி அடைன்னு சொல்லி மாடியில் பண்ண இல்லையா, அதுவும் செஞ்சுக்கலாம். அப்புறமா களி செய்வோம். அம்மா இருக்கிறாங்களே, அம்மா களி செஞ்சு தருவாங்க வீட்டில். களி மீன் குழம்புக்காக களி செஞ்சுக்குவோம், கூழ் செஞ்சுக்குவோம். அதனால சீக்கிரமாகவே நம்ம வீட்டில் காலி ஆகிடுங்கம்மா. பையன் கூட வெறுப்படிக்குதுன்னா கொஞ்சம் கெவுரு மாவு போட்டு அதில் சக்கரை போட்டு நெய்யோ நல்லெண்ணெய் போட்டு வறுத்து சாப்பிடுறது அது நல்லா இருக்கும். அதுவும் பண்ணுவாங்கம்மா. நான் இல்லைன்னா கூட அது பண்ணி அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க. அதனால சீக்கிரமே நம்மளுக்கு காலி ஆகிடுங்கம்மா. ரொம்ப இது சத்துங்கம்மா. அதுக்காக தான் இது நான் நம்மளுக்கு அடிக்கடி இதை பற்றி சொல்லின்னு இருக்கிறேங்கம்மா. இந்த கஞ்சி வந்து நம்ம இப்படி கலக்கிக்கினே இருக்கணுங்கம்மா. அப்போ தான் வந்து இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும், அடி பிடிச்சிற மாதிரி ஆகிடுங்கம்மா. இப்படி கலக்கிக்கினே இருங்க, கொஞ்சம் கை விடாமல். உங்களுக்கு கை வலிச்சதுன்னா கொஞ்சம் நேரம் இப்படி எடுத்துக்கங்க கூட அப்புறமா அது கலக்கணுங்கம்மா. கஞ்சி இப்போ பாருங்கம்மா, இப்படி பொங்கி வருதுன்ட்டு நம்ம இறக்கிடக்கூடாதுங்கம்மா. இது அதுக்கப்புறம் தான் நல்லாவே வேகணுங்கம்மா. கொஞ்சம் நல்லா சின்ன தீயில கூட வச்சுடுங்க. வச்சுட்டு இப்படி பண்ணிக்கினே இருங்கம்மா. அது கொஞ்சம் நல்லா வெந்துடும். பார்க்கவே உங்களுக்கு கண்ணாடி மாதிரி ஜொலிக்கும் அந்த கஞ்சி. அப்போ அந்த நேரத்தில் தாங்க நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சு குடிக்கணுங்கம்மா. அதனால சின்ன தீயில வச்சு நல்லா வேக மட்டும் வைங்கம்மா. இங்கே பாருங்கம்மா, நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. அது நல்லா அப்படியே சின்ன தீயிலேயே கொதிக்கட்டுங்கம்மா. கொஞ்சம் உங்களுக்கு கை வலிக்கும் போது எடுத்துட்டு கலக்கிங்கம்மா. இல்லை அடி உக்காந்தா ஒரு வாசனை வரும் இல்லையா, அடி பிடிக்கிற வாசனை, அது குடிக்க முடியாது நம்மளால. அதுக்காக தான் கொஞ்சம் அடிக்கடி இப்படி பண்ணினே இருக்கிறதுங்கம்மா, அடி பிடிக்காம. இந்த தண்ணி இதாங்கம்மா எனக்கு இந்த கஞ்சி காலையில் எதாவது குடிப்பேன்னா தூங்கி எழுந்த உடனே நம்ம பல்லெல்லாம் தேய்ச்சி மூஞ்செல்லாம் கழுவிக்கணும். வந்த உடனே இந்த மாதிரி சோறு வெடிக்கிறோங்க இல்லையா, நைட்டு சாப்பாடு வெடிப்போம், காலையில் சாப்பாடு எடுக்கிறீங்களா, அந்த தண்ணியை எடுத்து நம்ம எதுவும் பண்ண மாட்டேன். ஒரு சொம்பு 3/4 சொம்பு தண்ணி எடுத்துக்குவேன். அதில் ஒரு 1/4 சொம்பு நம்ம பச்சை தண்ணி ஊற்றி ஒரு ஓரமாக வச்சுருவோங்கம்மா. சாப்பாட்டுலேயே உப்பு போட்டு வடிப்போம். அதனால நான் அந்த தண்ணியில் ஓரமாக எடுத்து வச்சுட்டேன்னா மறுநாள் காலையில் தூங்கி எழுந்தோம்னா இந்த தண்ணி தாங்கம்மா குடிப்பேன். அது என்ன தெரியல, இந்த தண்ணி குடித்தாதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குமா. வயிற்றுல கொஞ்சம் சில்லுன்னு போய் அம்மா சொல்லுவாங்க, அவங்களுடைய அம்மா ஆயா இருக்காங்க இல்லையா, அவங்க அப்படி குடிப்பாங்களா அந்த காலத்தில். எங்கள் அம்மா இப்படி தாங்கம்மா குடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னவோ அதுலேருந்து நானுமே இந்த தண்ணியை ரொம்ப வருஷமாக குடிக்கிறேங்கம்மா. எனக்கு கொஞ்சம் இது குடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து இந்த கஞ்சியை குடிப்பேங்கம்மா. அதுக்கப்புறம் நம்ம 1 மணி நேரம் கழிச்சு கூட நம்ம சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டுக்கலாங்கம்மா. அதனால இந்த கஞ்சி குடிக்கிறதுக்குமா, தண்ணியை குடிக்கிறதுக்குமா. காலையில் எழுந்தோடனே நம்ம வீட்டில் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லைங்கம்மா. எல்லாருமே நம்ம இந்த மாதிரி தான் கஞ்சி தான் குடிப்பாங்க. அதனால டீ காஃபிலாம் போடுற வேலை இல்லை. பிடிக்காதுன்னு இல்லை, எல்லாருமே டீ காஃபி பிடிக்கும். என்னென்னா நம்ம போட மாட்டோங்கம்மா. என்னைக்காவது அதுவும் திடீர்னு ஒரு ஆசை வந்துடும். எனக்கு அப்படியே பார்த்து ஒரு நாளைக்கு
ஐயோ டீ குடிக்கணும் போலயே ஒரு ஆசை வந்துச்சுன்னா பட்டர் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்ணும், இல்லைன்னா ப்ரெட்டு விற்குது இல்லைங்கம்மா, ப்ரெட்டு தொட்டு சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வந்துடும் டீ காஃபி மேலே. அப்போ வந்து ஒரு பால் வாங்கினது நல்லா காசு எல்லாருமே உட்காந்து கும்பலாக அதை தொட்டு சாப்பிடுவோங்கம்மா ஒரு நாளைக்கு. நல்லா இதை பாருங்கம்மா, நல்லா வெந்து வந்துச்சு இந்த கஞ்சி. இது மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தாங்கம்மா குடிக்கணும். வயிறு வலிக்குங்கம்மா, இல்லைன்னா நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் வயிறு வலிக்கிற மாதிரி சொல்லணும், நம்மளுக்குமே வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குங்கம்மா. நல்லா வெந்துச்சுன்னா எதுவுமே இருக்காதுங்கம்மா, நல்லா சத்துங்கம்மா இது. இங்கே பாருங்கம்மா, இந்த கண்ணாடி மாதிரி நம்ம பச்சை தண்ணி மாதிரி கொஞ்சம் எப்படி கலக்கி வச்சுங்கம்மா, தண்ணியாக இருந்துச்சிங்களே, கலரே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கம்மா. நல்லா கஞ்சி அவ்வளோதாங்கம்மா, முடிஞ்சிச்சிங்கம்மா, இறக்கலாங்கம்மா. நம்மளுக்கு காலையில் தூங்கி எழுந்த உடனே பல்லெல்லாம் விளக்கணும், மூஞ்சி காலெல்லாம் கழுவின்னு வந்து இந்த கஞ்சி பண்ணுறது தான் வேலைங்கம்மா. முடிஞ்சிச்சுங்கம்மா இந்த கஞ்சி. நம்ம இப்போ இறக்கி வச்சு ஆற வச்சு சில்லுன்னு ஆறுன சூடாக குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெதன்னு குடிங்க, இல்லையா நல்லா சில்லுன்னு வேணாலும் ஆற வச்சுக்கோங்கம்மா. நம்ம டக்குன்னு ஆறி உடனே குடிக்கணுன்றதுனால நான் என்ன பண்ணேன், பெரிய பேஷனில் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை ஆற வச்சு குடிப்போங்கம்மா. அவ்வளோதாங்கம்மா. இதில் நீங்கள் பால் ஊற்றி சர்க்கரை இதெல்லாம் போட்டு குடிக்கிறதா இருந்தாலும் குடிங்கம்மா. அப்படி நீங்கள் சர்க்கரை போடுறதா இருந்தால் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்கம்மா, கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறம் சர்க்கரை போட்டுக்கோங்கம்மா. அங்கம்மா இன்னைக்கு நம்ம காலையில் பண்ண கஞ்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சத்யா அம்மா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. வாங்கம்மா எல்லாரும் கஞ்சி குடிக்கலாம்.